பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையில ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஜெபிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபந்தான் நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து வேறு வழியாய் நம்மை நடத்தி கொண்டு போகிறது. எனவே நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் நாம் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவர் கேட்க மாட்டாரா, அவருக்கு தெரியாதா என்றெல்லாம் பல பேர் சொல்வதை நான் கேட்டுகிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ஜெபித்தால்தான் அவர் செயல்பட முடியும். அவர் செயல்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே நாம் ஜெபிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த வேளையிலேயும் சில காரியங்களுக்காக நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் சில காரியங்களுக்காக நமக்காக நாம் ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நிறைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்திலே நம்ம இவ்வளவு நேரத்துக்குள்ளே எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ ஜெபிக்க போகிறோம். பாருங்க, வேதத்திலே நான் ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பாருங்க, எலியா என்பவனை பற்றி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் நம்மை போல ஒரு மனுஷன்தான். ஆனால் அவன் ஜெபம் பண்ணும்போது கருத்தாய் ஜெபம் பண்ணினானா. எப்படி கருத்தாய் ஜெபிக்க முடியும்? நாம் ஜெபிக்கிற ஜெபங்களில் பல ஜெபங்கள் இருக்கிறது. ஊக்கமாய் ஜெபிக்கிறது, கருத்தாய் ஜெபிக்கிறது, விழித்திருந்து ஜெபிக்கிறது, மன்றாடி ஜெபிக்கிறது, போராடி ஜெபிக்கிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிறது, கெஞ்சி ஜெபிக்கிறது, இப்படி பல விதமான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, சாதாரணமான ஒரு வாய்ப்பாடு மாதிரி ஒரு ஜெபம், அப்படிதானே? அப்படி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அப்படி ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கேட்குமா கேட்கப்படாதா என்று நான் முடிவு சொல்ல வரவில்லை. ஆனால் எலியா என்பவன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை கருத்தாய் இருந்தது. அதனால தான் அந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது. நாம் இந்த நாட்களில் பல வேளைகளில் பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. தினமும் எப்போதும் அந்த ஜெபமாக தான் நம்முடைய இருதயம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அந்த பதில் வரவில்லையே. அப்போ ஏன் அது என்று யோசித்து பார்த்துருக்கிறீர்களா? ஆனால் நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறை. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். கருத்து என்றால் என்னது? நம்முடைய இருதயமும் நம்முடைய பேச்சும் ஒன்று போல இருக்க வேண்டும். நம்ம வாயினால் ஒன்று சொல்றது, இருதயத்தில் வேறு ஏதோ சிந்தனை, நினைவுகள். இதனால இந்த ஜெபம் கருத்தான ஜெபம்னு சொல்ல முடியாது. சில பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்களை சொல்லுவோம், கருத்தா படித்தாதான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை? ஆனால் அப்படி படிக்கிற பிள்ளைகள் மிக சிலர் தான், விரல் விட்டு தான் எண்ண முடியும். கருத்தாக படிக்கிற பிள்ளைங்க, அதுலேயும் கருத்தாக படிக்கிற பிள்ளைங்க கருத்தாக படிக்காத பிள்ளைங்களையும் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அவங்க படிக்கிற பொசிஷன், அவங்க எப்படி படிக்கிறாங்க என்பதை அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு போவோம் நமக்கு. அப்போது நம்முடைய ஜெபம் அதே மாதிரி தான். கருத்தாக ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற அந்த வார்த்தைக்கும் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வரும் பொழுதும் அது ரெண்டும் இணைந்து இருக்கிறதா? அந்த கருத்து
இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இந்த மத்தியான வேளையிலே நம்ம ஒரு சில நிமிடங்கள் தான், 2 நிமிடம் தான், ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் 2 நிமிடம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த 2 நிமிடமும் கருத்தா ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்வார், நிச்சயமாக அதுக்கு பதில் தருவார். ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டோ உங்களால் முடிந்தது போல இருந்து கொள்ளலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காலகட்டத்திலே பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும்ல, நம்முடைய தேசத்தில் நல்ல ஒரு ஆட்சியை ஆண்டவர் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். தேவன் செய்தது எதுவுமே நன்றாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான காரியத்தை நாம் பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வேத கட்டளை என்னது? ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆளுகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமை. அந்த கடமையை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். எனவே இந்த மத்தியான வேளையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, முதலமைச்சருக்காக, அவர் கீழே இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களுக்காக, இன்னும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலர்ஸ், இன்னும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக, முக்கியமான நபர்களுக்காக ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும், நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுக்கணும். தேசத்தின் நல்லனுக்காக என்னென்ன காரியங்களை அவங்க செய்யணுமோ அது எதுவும் தடைப்படக்கூடாது, அது திட்டமாய் நடைபெற வேண்டும். அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கணும் என்பதை குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கூட எங்கள் தேசத்தில் ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற முதலமைச்சருக்காய் ஸ்தோத்திரம். கீழே ஆண்டவரே எம்எல்ஏ எம்பிக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் தேவ ஞானத்தை கொடுங்கப்பா. யோசேப்புக்குள்ள இருந்த அந்த விசேஷ ஞானம், விவேகம், உத்வேகம் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே தேசத்தை ஞானமாய் ஆளும்படியான கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. தேசத்தின் காரியங்களை நீங்க சமாதானமாய் நடத்த ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சமாதானம் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படியாய், நாங்களும் எங்கள் சந்ததியாரும் பின் சந்ததியாரும் வாழும்படியாய் என் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் படைத்தவர் நீர் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே அப்படியே நடத்துவீராக. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், மீனவர்களின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் மீன் பிடிக்கக்கூடாது என்று தடைக்காலம் உத்தரவு போட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் சில பேரை கைதியாக பிடித்து வைத்திருக்கிறதாக நாம் செய்திகள் அறிகிறோம். இந்த மீனவர்கள் கடல் ஆழத்தில் போய் அவர்கள் பிடித்துட்டு வருகிற மீன்கள் மற்றும் பல காரியங்கள் பாருங்க, அவர்கள் உயிரையும் பணயம் வைத்து அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இவர்களுடைய பாதுகாப்புக்காக, இவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவங்க மீனவர்கள் தங்கி இருக்கிற இடங்கள்ல நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அநேக பேர் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய அந்த வேலை கடலுக்குள் போகும்போது அந்த பிரயாணங்களில் கர்த்தர் பாதுகாக்கும்படியாகவும், அவர்கள் ஒருவராத ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. எல்லா மக்களும் தேவனை அறிய வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நம்முடைய தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள், கோடான கோடி ஜனங்கள் எல்லாரும் தேவனை அறிய வேண்டும். இதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம்.
அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே உம்முடைய சித்தமாக இருக்கிறதப்பா. இந்த காலகட்டத்தில் எங்கள் தேசம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரணும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்வார்களாக அப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா அப்பா. குறிப்பாய் மீனவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே ஆத்துமா விலையேற பெற்றது. அவர்கள் அதிகமாய் பிரயாணம் பண்ணி கடலின் ஆழ பகுதிகளுக்குள்ளே கடந்து செல்லும் போது தேவ பாதுகாப்பு அவர்களுக்கு வேணும் ராஜா. நீரே அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எல்லா தீமைகளுக்கு விலக்கி காருங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளணும், உண்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் வாழணும் ஆண்டவரே. கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவரே விலக்கி பாதுகாத்து ஆண்டவர் தேசத்துக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதமான மக்களாய் மாற்றுவீராக ராஜா. அப்படியே ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். நீ செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த விடுமுறை நாட்கள்ல மாணவ மாணவிகள் குழந்தைகள் எல்லாரும் வீடுகள்ல அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் இல்ல, சூடான நாட்களில் மழை பெய்தாலும் சூடு நிலவி கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு வேணும். பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வேண்டும். என்னெல்லாமோ நடக்கிறது, ஆனால் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தேச பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளை, சபையில் உள்ள பிள்ளைகளை, ஒவ்வொரு இடங்களில் உள்ள பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கும்படியாக எந்த விதமான தீமையான செயல்களும் பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி காத்துக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் விடுமுறை நாளை பிரோஜனமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தீமையான இந்த மொபைலுக்கு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதும், டிவி பார்த்து சீரியல் பார்த்து நீ வீணா நேரத்தை போக்கடிக்கிறது, பிரோஜனமான காரியங்களை பிள்ளைகள் செய்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, 10th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வந்தாயிற்று. இன்னும் மேல் படிப்புக்கு போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீட் தேர்வுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பல விதமான காரியங்கள், பல எக்ஸாம்ஸ் இருக்கிறது பிள்ளைகளுக்கு. இந்த எக்ஸாம்ல எல்லாம் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும்படியாக இந்த நாட்களில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும், இந்த நாட்களை வீணாக்காதபடி பிரயோஜனமான முறையில் அதை பயன்படுத்தி கொள்ளவும், இந்த காரியத்துக்காக நாம் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய வீடுகளில் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் தான் என்று நினைத்து ஆண்டவருக்கு பாதத்தில் நம்முடைய இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில் எங்கள் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிக்கூடங்கள் லீவ் ஆயிற்று, வீடுகளில் அமர்ந்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. வீணடிக்காதபடி, நேரங்களை வீணடிக்காதபடி பிரயோஜனமான காரியங்களை செய்யட்டும் ஐயா. அப்பா, தேவையில்லாத காரியங்கள் பிள்ளைகளுடைய சிந்தனா மண்டலங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. விசேஷமாக எங்கள் பெண் குழந்தைகளுக்கு தேவ பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எந்த சாத்தானின் கிரியைகளும் மிருக குணமுள்ள யார் பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கு விளையாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, விடுமுறை நாட்கள்ல பிள்ளைகள் வெளி இடங்களுக்கு போகிறாங்க, வருகிறாங்க. அவைகளில் எல்லாம் பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் பாப்பா ஆண்டவரே, மேல் படிப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற இடங்கள்ல ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல இடம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் பல எக்ஸாம்ஸ்க்காக பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல எல்லாம் பிள்ளைகள் அது ஆண்டவரே அது ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. வீணாக்காதபடி, நேரங்களை வீணடிக்காதபடி அதை பயன்படுத்தி கொள்ள என் தேவன் பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல
போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் வாலிபர்கள் வேதத்திலே நிறைய இடங்களில் வாலிபர்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாலிபர்களுக்கு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். வாலிபர்கள் இந்த நாட்களிலே சத்துரு பல காரியங்களை செய்து வாலிபனை அவனுடைய வலைகளுக்குள்ளே இழுத்து கொண்டே இருக்கிறான். எப்படியாயினும் வாலிபர்களை இழுத்து கொண்டால் வருங்கால சந்ததி, வருங்கால தலைமுறைகள், வருங்கால இந்தியா மிகவும் பாதிக்கப்படும் என்பது அவனுக்கு தெரியும். எனவே இந்த நாட்களில் வாலிபர் அவனுக்குள்ள வலைக்குள்ளே இழுத்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நல்ல ஹெல்த் இல்லை, நல்ல புத்தி இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை கெடுத்து அவனை நாசமாக்கி கொண்டே இருக்கிறான் இந்த பிசாசு. எனவே இந்த காரியத்துக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அநேக பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. என்னுடைய மகன் மகள் இப்படி போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாள், இந்த காரியத்துக்கு இப்படி இருக்கிறாள், ராவெல்லாம் அவள் உறங்கவே இல்லை, அவன் உறங்கவே இல்லை என்று வேதனையோடு சொல்லுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த நேரத்திலும் கூட அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் பாரத்தோடு, ஒருவேளை நாம் வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருக்காமல் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கலாம், குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகள் தான். எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே வாலிபர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர் உம்முடைய கரத்தில் உள்ள அலங்காரமான கிரீடமா இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, கூர்மையான அம்பு கொப்பா இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இவர்களை எல்லாம் உம்முடைய சித்தம் போல நீங்க வணைந்து கொள்ளுங்க. அதை தவிர்த்து சத்துரு பல விதங்கள்ல அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த நிலைமை மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, வாலிபர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டாப்பா, அவர்களுடைய உள்ளம் திறக்கப்படட்டாப்பா. சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொல்லுகிற அந்த சாத்தானின் கிரியைகள் அவர்களை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் வாலிபர்கள் மத்தியிலே ஒரு அற்புதங்களை, ஆண்டவரே, ஒரு விடுதலையை, டெலிவரன்ஸை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின்படி தங்களை காத்து கொள்ளுகிற வாலிபர்களாய் மாறட்டும். தேசத்திலே வாலிபர்கள் எழும்புவார்களாக. ஆண்டவரே, யோசேப்புகள் எழும்புவார்களாக, கிதியோன்கள் எழும்புவார்களாக, தெபோராக்கள் எழும்புவார்களாக ராஜா. உமக்காக எழும்பி நிற்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே, எங்கும் உங்க நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளை எழுப்புங்க. உங்க வார்த்தையை சொல்லுகிற மிஷனரிகளை எழுப்புங்கப்பா. தேவன், இந்த நாட்களை அப்படிப்பட்ட கிரியைகளை எங்கள் தேசத்திலே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்பா, சவுல்லாம் பவுலாய் மாறுவார்களாக ராஜா. தேவன், அப்படிப்பட்ட கிரியைகளை எங்கள் தேசத்துல செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. தகப்பனே, உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு பதிலை தந்தபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்ததாக நாம் வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். அநேகர் வியாதியோடு இந்த மத்தியான வேளையில் உங்கள் வீடுகளிலே வியாதியோடு சில பேர் இருக்கலாம். எந்த வீட்டில் கேட்டாலும் யாராவது ஒருவருக்கு ஒரு வியாதி இருக்கும், ஏதாவது ஒரு பலவீனங்கள் இருக்கும். இந்த மத்தியான வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பலவீனங்கள், இந்த வியாதி கூறுகளை எல்லாம் பிசாசு கொண்டு வருகிறது. தேவன் நம்மை சுகமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கு நேர் ஆப்போசிட்டா பிசாசு என்ன செய்வான்? நம்முடைய வியாதியை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, நம்ம சரீரத்தை, ஆத்துமாவை, ஆவிய சோர்வடைய பண்ணுவான். இதுதான் அவனுடைய சித்தம். எனவே இந்த நேரத்தில் நானே உன் பரியாரைய கர்த்தர் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார். அவருடைய இரத்தம் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லமை உள்ளது. அந்த இரத்தத்தின் வல்லமையினால் இந்த மாலை மத்தியான வேளையில நல்ல பரிபூர்ணமான விடுதலையை தேவன் நமக்கு தர சித்தமா இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அந்த வியாதிப்பட்ட இடத்துல கைகளை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தாவே, இந்த பலவீனத்தை மாற்றும் என் தேவனே, இறங்கும் இறங்கும் அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் அந்த வியாதிப்பட்ட இடத்துல ஒரு துளி இரத்தம்
ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா. அன்பு தகப்பனே, இந்த வேளையில பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புத குணமாக்கும் வல்லமை இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. என்ன வியாதியா இருந்தாலும், என்ன பலவீனமா இருந்தாலும், அது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அதை மாற்றி போட உம்மால முடியும் ஆண்டவரே. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரியாரிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதியை ஒன்றுக்கு வரப்பண்ணேன் என்று சொன்ன தேவன் இந்த மதியான வேளையில இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புத விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அற்புத விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தலை பகுதிகளில் இருக்கிற பலவீனங்கள், கழுத்து பகுதிகளில், கண்கள் பகுதிகளில், வயிற்று பகுதியிலே, இருதயத்திலே, அண்டர் கை கால்களில் வருகிற பலவீனங்கள், எல்லா எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நகர்ந்து போவதாக, இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. டைஜஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவர் அற்புத கரத்தை நீர் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விடுதலை எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு காரியத்துக்காக நாம ஜெபிக்க போகிறோம். ஊழியங்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் மிஷினரிகளாக வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அநேக பேர் இருக்கிறாங்க. இவர்களுடைய ஊழியங்கள்ல அநேக உபத்திரவங்கள் அவர்களுக்கு உண்டு. வெளியே சொல்ல முடியாத சில காரியங்கள் உண்டு. ஆனாலும் அந்த காரியங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மன சமாதானத்தோடு அந்த இடத்துல சந்தோஷத்தோடு அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேக இடங்கள்ல அவருடைய வார்த்தையை கொண்டு செல்லவில்லை. இயேசு என்றால் யாரென்றே தெரியாது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நான் இந்த ஆண்டுடைய வார்த்தை கொண்டு போகிற இளைஞர்கள், வாலிபர்கள் வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை, அப்படிப்பட்டவர்களை தேவன் எழுப்பி கொண்டு போவார். எனவே நாம் இந்த நேரத்தில் ஒரு மனதோடு அந்த காரியம் ஊழியங்களுக்காக ஜெபிப்போமா. பல தரப்பட்ட ஊழியங்கள், பல வகையான ஊழியங்களை செய்கிறாங்க. இந்த ஊழியங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா. கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, அப்பா, எங்கள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மையும் ஒத்தவுமாய் நடக்கிற ஊழியங்களை நீ அபரி விதமாய் ஆசீர்வதிங்கப்பா. புகழுக்காக, பணத்துக்காக, கடமைக்காக ஆண்டவரே செய்கிற ஊழியங்கள் அல்லப்பா. உமக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய ஊழியங்களை இன்னும் பயன்படுத்துங்கப்பா, இன்னும் பயன்படுத்துங்கப்பா. இன்னும் ஆண்டவரே அநேக இடங்கள்ல ஊழியம் நடைபெறவில்லையப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றி யாருன்னே தெரியாத இடங்கள் இருக்கிற அந்த இடங்கள்ல மிஷனரிகளை எழுப்புங்கப்பா, வாலிபர்களை எழுப்புங்கப்பா, கொண்டு போங்கப்பா. அந்த இடத்துல உம்மை பற்றி சொல்லத்தக்கதான நாவுகளை கொண்டு செல்லுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவரே, இன்னும் மிஷனரிகளாய் வட இந்தியா பகுதிகளில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உபத்திரவங்கள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு தேவன் அற்புத கரத்தை நீட்டுங்கப்பா, நீட்டுங்கப்பா, நீட்டுங்கப்பா. உங்க நாமம் பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களும் அவர்கள் பட்சத்தில் வருவார்களாக, உம்மை அறிந்து கொள்வார்களாக ராஜா. தேவன் இறங்க செய்வீராக, இறக்கம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. பல மடங்காய் அது ஆலயங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக தேவைகள் உண்டப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. குடும்பமா இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் உண்டப்பா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. உங்க கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையில நீங்க கூட இருந்து நடத்துவீராக. நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில எங்களை முற்றிலுமாய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இவ்வளவு நேரம் சில காரியங்களுக்காய் நாங்கள் செபிக்கும்படியாய் தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். இந்த பகல் காலம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக ராஜா. தகப்பனே, நாங்கள் செபிக்கும்படியா தேவன் எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல நேரத்தை தந்தீரே. நல்ல ஒரு டிவி மூலமாய் நாங்கள் இணைந்து கொள்ள கிருபை தந்தீங்களே. நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை நடத்துகிற உடைய தாசனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு பயனுள்ள சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. கோடான கோடி ஜனங்கள் உம்மண்டை வருவதற்கு ஏதுவா இந்த ஊழியங்கள் இன்னும் விஸ்தாரம் அடையட்டும் அப்பா. தேவைகளை சந்திங்க. இதற்காக கொடுக்கிற, உழைக்கிற, முழங்காலில் நிற்கிற பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்துங்கப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நாங்கள் எல்லாரும் இன்னும் அநேகருக்காய் ஜெபிக்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல எங்கள் நாவுகளை திறந்தரலாம் அப்பா, திறந்தரலாம் அப்பா. அப்படியே நீ செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கரங்களை எங்களை
தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். என்ன குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் மன்னிங்கப்பா. இந்த வேளையில ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுடைய உள்ளத்துல என்ன பாரங்கள் அமிழ்ந்திருந்தாலும் என் தேவன் இப்பொழுதே மாற்றி போடுவீராக. விடுதலையோடு இந்த ஜெபத்தை முடிக்கும் போது எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த, இந்த நாள்ல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்ல தேவன் கிருபை செய்வீராக. அப்படி நீ செய்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.